அன்பார்ந்த உழவர் பெருமக்களே, ராமநாதபுரம் மாவட்டம் எட்டிவயல் கிராமத்தில் ஒருங்கிணைந்த இயற்கை விவசாயம் செய்து வரும் திரு தரணி முருகேசன் அவர்கள் தன் தோட்டத்தில் தான் செய்து வரும் இயற்கை பயிர்கள் சாகுபடி குறித்து கூறுகிறார். 13 வகையான பாரம்பரிய வாழை ரகங்கள், மரவகை பயிர்கள், பழ வகைகள் போன்றவற்றை இயற்கை முறையில் சாகுபடி செய்து அந்த விளைபொருட்களை மதிப்பு கூட்டி தானே விற்பனையும் செய்து வருகிறார். ஓர் ஆண்டிற்கு நிகர வருவாய் 42 லட்சம் ரூபாய் பெறுவதாக கூறும் திரு தரணி முருகேசன் அவர்கள் எந்த சூழ்நிலையிலும் வேளாண்மையில் வெற்றி பெற பல வழிகள் உள்ளன எனவும் உறுதியாக கூறும் அவரை இப்பொழுது சந்திப்போம். இங்கே 13 வகையான வாழை, நாட்டு ரக வாழைகள் இங்கே இருக்குது. இந்த வாழையில் சுற்றி பயிர்கள் வரும், வாழையை சுற்றி வாழைக்கன்றுகள் வரும். அந்த கன்றுகள் வர 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 வெட்டி வெட்டி உள்ளே பிதைச்சிருவோம். எப்போ கொலை தள்ளுதோ அந்த தள்ளிய கொலைக்கு நேர எதிர்த்தாப்பில் வரக்கூடிய பயிரை அப்படியே நிப்பாட்டிடுவோம். அந்த வாழை முத்தி பெருசாகிறதுக்கும் இது வாழை முத்தி இது பலனுக்கு வர்றதுக்கும் சரியாக இருக்கும். இதை கட் பண்ணி எடுத்த உடனே இந்த மரத்தை சேதப்படுத்த மாட்டோம். இந்த மரம் இதால் ஈண்டெடுக்கப்பட்ட இந்த வாழைக்கன்றோட தொடர்பில் இருக்கிறதுனால இது கட் பண்ணி எடுத்த உடனே இந்த மரத்தில் இருக்கக்கூடிய சத்தையும் இது சேர்த்து எடுத்துக்கிறோம். அந்த மாதிரி எடுக்கும்போதே இது ரொம்ப சீக்கிரமாகவே ஒரு 7 மாதம் 6 மாதத்துலேயே இந்த தாய் மரத்திலிருந்து காய் வெட்டின 6 மாதத்துலேயே இதுவும் பலனுக்கு வந்துடும். ஏன்னா தொடர்ந்து அதோடய வளர்கிறதுனால. அது மட்டும் இல்லாமல் கூடுதலான அதுக்கு வேண்டிய சத்து பொருள் தன்னுடைய தாய் மரத்திலிருந்து எடுத்துக்கிறதுனால உபரியான சத்தும் உபரியான அந்த சைஸ்லையும் ருசிலையும் அந்த பழம் சிறப்பான ஒரு பழமாக இருக்கும். இதில் என்ன ஒரு விசேஷம் அப்படின்னா, நம்ம ஒவ்வொரு முறையும் பிளான்டேஷன் பண்ண வேண்டியதில்லை. ஒவ்வொரு முறையும் வாழைத்தண்டு வச்சு கண்டு வைக்க வேண்டியதில்லை. ஒவ்வொரு முறையும் இந்த வச்ச தாய் கண்டை அப்புறப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. இந்த எந்த சிரமமும் இல்லாமல் போயிடும். அது மட்டும் இல்லாமல் இந்த வகையில் தண்டு பெரிய தண்டாக இருப்பதால் காற்றில் சேதமடையாது. அது போக இந்த வாழை கொலைக்கும் எதிர் திசையில் இந்த கண்டு வளரும் போது அதை மாத்திரம் நம்ம பராமரிக்கிறதுனால இந்த ஈர்ப்பு விசையின் அடிப்படையில் மரம் சாய விடாமல் பேலன்ஸ் பண்ணிக்கிறோம். இந்த கிராவிட்டி மெயின்டைன் ஆகும். அதனால் இது ஒரு நல்ல நுட்பத்தோடு இதை வச்சுருக்கிறோம். ரொம்ப பாரம்பரியமான 13 ரக வாழைகள் இதுக்குள்ளே இருக்குது. இது ரெட் சாண்டல் அப்படிங்கிற ஒரு மரம், ஈட்டின்னு சொல்லுவாங்க, தோதகத்தின்னு சொல்லுவாங்க. இது ரொம்ப அரிதான ஒரு தாவரம். இந்த பகுதியில் எந்த இடத்துலையுமே இது விளையலை. இதில் இந்த இடத்துல இயற்கையான முறையில் நம்ம உற்பத்தி பண்ணிகிட்ருக்கோம். ஒரு 15-20 மரங்களுக்கு மேலே இந்த இடத்துல இருக்குது. ரொம்ப தூரத்தில் விலைக்கு வாங்கிட்டு இது ரொம்ப பிரயத்தனப்பட்டு வச்சோம். அந்த நம்பிக்கை வீண் போகாமல் வந்திருக்குது. இந்த இடத்துல இந்த ரெட் சாண்டல் இருக்குது, மகோகனி இருக்குது, வேங்கை இருக்குது, பப்பாளி இருக்குது, சப்போட்டா இருக்குது, கொய்யா இருக்குது, முருங்கை இருக்குது. இப்படி பல பயிர்களை, சீத்தாப்பழம் இருக்குது, பல பயிர்களை கலந்து வாழையோடு சேர்த்து வச்சுருக்குறோம். ரொம்ப அற்புதமான முறையில் வருது. இந்த மரம் என்னுடைய வாழ்க்கையில் நான் எங்கேயும் இவ்வளவு பெரிய சைஸில் இந்த மரத்தை நான் இதுவரை பார்த்ததில்லை. முதல் முறையாக என் தோட்டத்திலேயே இந்த மரத்தை நான் பார்க்குறேன். ஊடு பயிராக இந்த சூப்பர் நேப்பியர் புல் மற்றும் 7 வகையான கீரை வகைகள், முருங்கைக்கீரை, அகத்திக்கீரை, பொன்னாங்கண்ணியில் நாட்டு பொன்னாங்கண்ணி, ஹைப்ரிட் ஃபார்மில் உள்ள 2 ரக பொன்னாங்கண்ணி, இத்தனை ரகமும் இந்த இடத்துல நாங்கள் வளர்த்து பராமரிக்கிறோம். இந்த இடத்துல களைகளாக இருப்பது அப்படின்னு ஒன்றுமே இல்லை. எல்லாமே தேவையான பொருள்கள் தான். ஆனால் தேவையில்லாத எந்த பயிருமே உள்ளே கிடையாது. ஒன்று சில வகை புல்கள் மாட்டுக்கு பயன்படுது, இந்த கீரை வகைகள் மனிதனுக்கு பயன்படுது. அதுபோக மீதி இருக்கிற இடம் பூரா தாவரங்கள் தான் நிறைஞ்சிருக்கு. இங்கே இந்த 3 ஏக்கர் இடம் இது. ஏற்கனவே நம்ம பார்த்த அந்த 60 ஏக்கர் இடத்துல வரக்கூடிய நெல், புஞ்சை தானியங்கள், மாட்டுப்பால், கோழி இவற்றோட இந்த இடத்துல வரக்கூடிய சப்போட்டா, பப்பாளி உள்ளிட்ட பல வகைகள், கத்தரி, வெண்டி, கொத்தவரையும் அந்த பக்கம் பயிர் செஞ்சுருக்கிறோம். இவைகளை எல்லாத்தையும் மார்க்கெட்டுக்கு கொண்டு போய் நானே நேரடியாக விற்கிறோம். கிட்டத்தட்ட 40 வகையான பொருள்களை நம்ம மறுமதிப்பு கூட்டி நாமளே ஒரு அவுட்லெட் வச்சு ராமநாதபுரத்தில் வியாபாரம் பண்ணுறோம். இங்கே விளையக்கூடிய வாழைப்பழமாக இருந்தாலும் சரி, மாவாக இருந்தாலும் சரி, பப்பாளியாக இருந்தாலும் சரி, நாவல், நெல்லி, சப்போட்டா, கொய்யா, அதுபோக கீரை வகைகள், கொஞ்சம் காய்கறிகள், கத்தரி, முருங்கை, வெண்டி, கல்யாண பூசணி, இவைகளை எல்லாம் சேர்த்து மார்க்கெட்டு கொண்டு போகிறோம். அதுபோக தானியங்கள்லேருந்து கிடைக்கக்கூடிய
கருப்பு உளுந்தங்களி மாவு, சிவப்பரிசி இடியப்ப மாவு, பச்சரிசி, புழுங்கரிசி, புழுங்கரிசிலேயே சம்பா ரகம், மோட்டா ரகம், சிவப்பரிசி ரகம், நல்லெண்ணெய், கடலெண்ணெய், தேங்காய் எண்ணெய், பொன்னாங்கண்ணி தைலம், பல்பொடி, குளியல் பொடி எல்லாம் இந்த தோட்டத்துக்குள்ளே என்ன கிடைக்குதோ அதிலிருந்து மறுமதிப்பு கூட்டி இந்த பொருள்களை பூரா உற்பத்தி செஞ்சு வியாபாரத்துக்கு கொண்டு போகிறோம். கடந்த ஆண்டு எங்களுடைய நிகர வருமானம் எல்லா செலவும் போக 42 லட்ச ரூபா இதை நாங்கள் கணக்குலையும் ஏற்றி காமிச்சிருக்கிறோம். அது மட்டுமல்ல, இந்த இடத்துல லாபம் சம்பாதிக்கணும் அப்படிங்கிற நோக்கத்தோடு இதை நாங்கள் உற்பத்தி செய்யாட்டா கூட லாபம் விவசாயத்திலிருந்து ஈட்ட முடியும் அப்படிங்கிறத விவசாயிக்கு செய்தியாக கொண்டு போகக்கூடிய ஒரு தளமாக இந்த தளத்தை நாங்கள் அடையாளம் காமிக்க விரும்புகிறோம். என்னுடைய நோக்கமும் அதுதான். ஒவ்வொரு விவசாயியும் லட்சக்கணக்கில் பொருளாதாரத்தை ஈட்ட முடியும், நிம்மதியான ஒரு வாழ்க்கையை வாழ முடியும், நல்லதொரு உணவை தானும் உண்டு தன் சந்ததிக்கும் அடையாளப்படுத்த முடியும், சக மனிதனுக்கும் பகிர்ந்து கொள்ள முடியும் என்ற நோக்கத்தோடு இதை ஆரம்பிக்கப்பட்டது. மக்கள் தொலைக்காட்சி போன்ற ஊடகங்களின் மூலமாகவும் இந்த செய்திகளை கொண்டு போக விரும்புகிறோம். அதற்கு இந்த மீடியாக்கள் எந்த அளவுக்கு உதவுது அப்படிங்கிறத நீங்களே இன்றைக்கி பார்க்கலாம். அந்த வகையில் இந்த ஊடகங்களுக்கும் அனைத்து மக்களுக்கும் நன்றி சொல்ல நான் கடமைப்பட்டிருக்கிறேன். இந்த பண்ணையோடைய பேர் தரணி இயற்கை விவசாய பண்ணை அப்படின்னு பேர் வச்சுருக்கிறோம். பண்ணையுடைய பேர் தரணி இயற்கை விவசாய பண்ணை என்ற போதிலும் இந்த செய்தியை கொண்டு செல்வதற்கு ஒரு அறக்கட்டளையை ஏற்படுத்தியிருக்கிறோம். தரணி அக்ரோ ரிசர்ச் அண்ட் ரூரல் எம்பவர்மெண்ட் ஃபவுண்டேஷன், அதாவது இதனுடைய சுருக்கமான டேர் ஃபவுண்டேஷன் அப்படின்னு வச்சுருக்கிறோம். இந்த ஃபவுண்டேஷன் மூலமாக மக்களுக்கு சில செய்திகளை கொண்டு போய்கிட்டுருக்குறோம். அது என்ன செய்தி அப்படின்னு பார்த்திங்கன்னா, தமிழகத்தில் 90% நிலங்கள் பார்த்திங்கன்னா களிமண்ணும் வறண்டும் மழைப்பொழிவு குறைந்தும் இருக்கக்கூடிய பகுதி தான். அப்படிப்பட்ட வறட்சியான பகுதிகளில் வளம் குறைந்த மண்ணில் எந்த அளவிற்கு செழுமையான முறையில் இந்த நிலத்தை உருவாக்க முடியும், எந்த அளவில் நல்லதொரு விவசாயத்தை உருவாக்க முடியும், அது எந்த அளவு ஒரு உற்பத்தியை அதிகரித்து நம்முடைய சொந்த வருமானத்தை லாபகரமானதாக நம்முடைய வாழ்க்கை தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய அளவிலும் இருக்கக்கூடிய அளவில் பண்ண முடியும் அப்படிங்கிற அடிப்படையில் தான் இங்கே பயிற்சிகள் கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். இங்கே இந்த பகுதி சார்ந்த மக்கள் அனைவருக்கும் இந்த நுட்பத்தை நாங்கள் கொடுத்துருக்குறோம். விவசாயி நினச்சான்னா வறுமையை ஒழித்து சக மனிதனுக்கும் உணவு தானியங்களை உற்பத்தி செய்து கொடுத்து ஒரு வளமான சமுதாயத்தை உருவாக்குவதற்கு வேண்டிய செயலை செய்ய முடியும். அதற்கு மாறாக மழை எப்போ பெய்யும்னு உட்கார்ந்துக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா, அரசாங்கம் எப்போ உதவி செய்யும் அல்லது யாராவது ஒரு தொண்டு நிறுவனம் வந்து நமக்கு உதவி மாட்டாங்களா அப்படின்னு இருந்தாங்கன்னா கண்டிப்பாக நமக்கு ஒன்றும் கிடைக்காது. நாம் நமது சொந்த காலில் நின்று நமது சொந்த காணியில் நமது வேர்வையும் இரத்தத்தையும் சிந்தினோம்னா இது போன்ற ஒரு பூம்பொழிலை நாம் உருவாக்க முடியும். இதில் என்ன நன்மை இருக்குது அப்படின்னா, நமக்கு ஒரு ஆன்ம நிறைவு கிடைக்கும். நாம் உற்பத்தி செய்த உணவை நாம் சாப்பிட முடியும். நம்ம எதற்காகவும் யாருக்காகவும் யார்கிட்டையும் போய் கையேந்த வேண்டிய அவசியமே இருக்காது என்று சொல்லி ஒவ்வொரு விவசாயியும் எங்கள் அமைப்பை இது போன்ற இயற்கை விவசாயத்திற்கு பயன்படுத்தி கொண்டு தங்கள் வாழ்விலும் இது போன்ற செழுமையை, வளர்ச்சியை, ஒரு வாழ்வாதாரத்தை பெருக்கிக் கொள்ளுகின்ற ஒரு வசதி வாய்ப்பை நீங்கள் உருவாக்கி கொள்ள வேண்டும் என்ற கோரிக்கையையும் வேண்டுதலையும் நான் இந்த நேரத்தில் உங்களிடையே வைக்கின்றேன். இங்கே மொத்தம் ஒரு 16 பேர் வேலை செய்கிறாங்க. ஒரு சிலர் கொஞ்சம் வேலை நிமித்தமாக வெளியில் போயிருக்கிறாங்க. இங்கே இருக்கிறவங்க எல்லாருமே டெடிக்கேட்டடான ஒரு சர்வீஸ். நாம் கொடுக்குற சம்பளம் அது ஒரு பக்கம் இருந்தாலும் அவங்களும் இந்த இடத்த ரசித்து நேசித்து என்னுடைய மனோபாவத்திலிருந்து இந்த இடத்த உருவாக்கிட்டு இருக்கிறாங்க. காலையில் 4:30 மணிக்கு பால் கறக்க ஆரம்பிக்கிற வேலை இரவு மாலை 7 மணி 7:30 மணி வரை அந்த வேலைகள் நீடிக்கும். ஒரே நேரத்தில் கடுமையான வேலைகளை எல்லாத்தையும் பார்த்துட மாட்டோம். ஒரு கஷ்டமான வேலை ஒரு மணி நேரம் பார்க்குறாங்கன்னா அப்புறம் ஒரு எளிமையான வேலை, அப்புறம் கொஞ்சம் ஓய்வு, அப்புறம் சாப்பாடு, அப்புறம் கஷ்டமான வேலை, இப்படி மாற்றி வேலைகள் இருந்துக்கிட்டே இருக்கும். தோட்டம் என்பதால் ஒரு 8 மணி நேரம் தான் வேலை பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழல் இருக்க முடியாது. காரணம், மாட்டுக்கு தண்ணி வைக்கணும், மாட்டுக்கு பால் கறக்கணும், மாட்டு சாணம் அள்ளணும், காய்கறிகள் எடுக்கணும், தோட்டத்துக்கு தண்ணி பாய்ச்சணும். இந்த மாதிரி வேலைகளாக சின்ன வேலைகளாக இருக்கிறதுனால அதிகாலையிலிருந்து மாலை இரவு ஆரம்பிக்கிற வரை இந்த வேலைகள் நீடிச்சுக்கிட்டே இருக்கும். எல்லாருக்கும் ஒத்துழைப்பு. நான் அந்தளவுக்கு திருப்தியான அளவில் எல்லாருக்கும் சம்பளமும் கொடுக்குறேன். ஆனால் அந்த சம்பளத்தெல்லாம் தாண்டிய ஒரு மனோபாவத்தில் இவங்க எல்லோரும் வேலை செய்கிறாங்க. ஒரு மிகப்பெரிய சேவை அவங்க பண்ணக்கூடிய ஒரு வேலைங்கிறது ஒரு மிக புனிதமான ஒரு வேள்வியில் அவங்களும் என்னோடு சேர்ந்து பங்கெடுத்து இந்த வேலைகளை செய்துக்கிட்டு இருக்கிறாங்க.
ஒரு வழுக்கு பாறையாக இருந்த இந்த களிமண் பூமியில் இன்றைக்கி இத்தனை செடியும் கொடியும் வந்தது இவர்கள் சிந்திய வேர்வையும் இவர்கள் சிந்திய இரத்தமும் இவர்கள் எடுத்த பிரயாசையும் தான் அதுக்கு காரணம். அந்த வகையில் நானும் எனது குடும்பத்தினுடைய அங்கத்தினர்களில் ஒருவராக இருக்கின்ற இவர்களும் சேர்ந்து இந்த ஒரு வனத்தை உருவாக்குறோம். இதுக்கு இறைவனுடைய ஆசீர்வாதமும் எங்களுக்கு வேணும், உங்களுடைய ஆசீர்வாதங்களும் வேணும். வணக்கம், என்னுடைய பேர் ராம்குமார். புதுச்சேரி மாநிலம் திருபுவனை கிராமத்தை சேர்ந்த விவசாயி. நான் வந்து பிஎஸ்சி ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் முடிச்சுட்டு வெளிநாட்டில் கப்பலில் ஷெஃபாக வேலை செஞ்சுருந்தேன். என்னோடய பூர்வீக குடும்ப தொழில் விவசாய தொழில்ன்றதுனால அதையே செய்யலாம்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிவிட்டு அப்பா காலத்தில் நாங்கள் விவசாயம் பண்ணிகிட்ருக்குறோம். இப்போ கடந்த ஒரு 20 வருஷமாக நான் விவசாயத்தில் தீவிரமாக ஈடுபட்டு இப்போ இந்த வருஷம் மணிலா சாகுபடி இயற்கையான முறையில் பண்ணிகிட்ருக்குறோம். மரவள்ளியில் ஊடுபயிராக மணிலாவும் பச்சைப்பயிறு உளுந்து இந்த தட்டைப்பயிர் எல்லாம் போட்டிருக்கிறோம். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா இந்த பட்டத்தில் ரொம்ப தீவிர மழை பெஞ்சனால கொஞ்சம் லேட்டாக விதைச்சிருக்கிறோம் மல்லாட்டையை. இப்போ 2 களை எடுத்து இப்போ மண் அணைக்கிற பட்டத்தில் இருக்கிறோம். மண் அணைச்சிட்டு இருக்கிறாங்க. இப்போ இந்த டைமில் பூ எடுத்து மண் அணைச்சதுனால அதிகமான மகசூல் கிடைக்கின்றதுனால இப்போ தீவிரமான விவசாய வேலையில் நடந்துட்டு இருக்குது. இதுக்கு முன்னாடி விதை நேர்த்தி எப்படி பண்ணணும்னு கேட்டிங்கனாக்கா, தக்காளியில் சாறு எடுத்து அது கூட தெளித்து விதை நேர்த்தி பண்ணி மணிலா விளைச்சிருக்கிறோம். G7 ரகம் இப்போ விதைச்சிருக்கிறது. இது கொஞ்சம் பெருவிட்டியான சைஸ்ன்றதுனால மார்க்கெட்டில் நல்ல ஒரு டிமாண்ட் இருக்குது இந்த வெரைட்டிக்கு. அது மட்டும் இல்லாமல் மரவள்ளி பார்த்திங்கனாக்கா முள்ளுவாடி போட்டிருக்கிறோம். வெள்ளை தாய்லாண்டு வெள்ளை ரகமும் போட்டிருக்கிறோம். அதுவும் மாவுக்காக ஆத்தூர் சேலம் சைடு ரொம்ப டிமாண்ட் இருக்கிறதுனால அதையும் போட்டிருக்கிறோம். குறைவான செலவில் இயற்கையான முறையில் விவசாயம் பண்ணுறதுனால கொஞ்சம் நல்ல லாபம் கிடைக்குன்ற முயற்சியில் ஈடுபட்டிருக்கிறோம். அதே மாதிரி நெல் ரகம் பார்த்திங்கனாக்கா விதை அந்த டைமில் கிடைக்கல. தீவிரமான மழை பெஞ்சனால பாரம்பரிய ரகம் கிடைக்காததுனால கோ 51ன்ற ரகத்தை போட்டிருக்கிறோம். ஒரு 2 ஏக்கர் நெல் நட்டுருக்கிறேன். நல்லாவே கொஞ்சம் இந்த தடவை ஈல்டு கிடைக்கும்னு எதிர்பார்க்குறேன். லேட்டாக நட்டதுனால கொஞ்சம் மழையில் பாதிப்பு இல்லை. அதுவும் இல்லாமல் எங்களுக்கு வடிகால் வசதி உள்ள இடம்னால தண்ணி எல்லாமே வடிஞ்சிருச்சு. கதிரும் ஒன்றும் சாயலை, எல்லா கதிரும் நிற்குது. அதனால் இன்னும் ஒரு 20 நாள் அறுவடைக்கு வந்துடும். நெல்லும் நல்ல மகசூல் கிடைக்குன்னு எதிர்பார்க்குறேன். இந்த மணிலா சாகுபடி பண்ணுறதுக்கு முன்னாடி உழவு நிலத்தை தயார் பண்ணுறது ரொம்ப முக்கியமானதுங்க. உழவு ரொம்ப முக்கியமானது. எந்த பயிருமே உழவு ரொம்ப முக்கியம். மணிலா சாகுபடி ரொம்ப முக்கியம். ஏன்னா களை இல்லாமல் பயிர் கொண்டு வரணும் வச்சிங்களேன். மணிலா சாகுபடி பண்ணுறதுக்கு முன்னாடி நிலத்தை தயார் பண்ணுறதுக்கு முன்னாடி 5 பாயிண்ட் கலவை போட்டு நல்லா அந்த நிலத்தை ஓட்டிட்டு, அதன் பிறகு டிஸ்கு கலப்பை போட்டு ஓட்டிட்டு, திரும்ப கல்டிவேட்டர் போட்டு ஓட்டிட்டு, அதன் பிறகு தொழு உரம், ஊட்டமேட்டு தொழு உரம். ஊட்டமேட்டு தொழு உரம் பார்த்திங்கனாக்கா நம்ம அதன் கூட நம்ம கோழி எருவு, ஆட்டு சாணி எல்லாமே கலந்து வச்சுருந்தோம். அந்த தொழு உரத்தை ஏக்கருக்கு ஒரு 6லேருந்து 8 டன் அளவுக்கு போட்டுருக்குறோம். போட்டுட்டு திரும்ப கல்டிவேட்டரில் போட்டு உழவு ஓட்டிட்டு வாய்க்கால் பூஞ்செல்லாம் போட்டு 10 அடிக்கு ஒரு பாத்தின்ற கணக்கு பண்ணி பாத்திக்கு பிரிச்சிருக்கிறோம். பாத்தியை நல்லா மட்டமாக நிறவிட்டு அதன் பிறகு பயிர் போட்டுருக்கிறோம். பயிரை நல்லா நம்ம தேர்ந்தெடுத்து நல்ல ரகம் G7 ரகன்றதுனால ஏற்கனவே நம்ம JL VR ஐட்டம்லாம் போட்டிருந்தோம். அதில் கொஞ்சம் பூச்சி தாக்குதல் அதிகமாக இருக்குது. இதில் கொஞ்சம் பூச்சி தாக்குதல் கம்மி. ரெண்டாவது ஈல்டு நல்லா இருக்குது. சைஸு நல்ல பெரிய சைஸுன்றதுனால மார்க்கெட்டில் நல்ல டிமாண்ட் இருக்குது. இந்த மலாட்டை கேக்கு, இந்த மாதிரி மலாட்டை உருண்டை செய்கிறவங்க, இந்த டிமாண்டு இந்த வேர்க்கடலை வறுத்து விற்கிறவங்களாம் இது ரொம்ப வாண்டடாக இது மார்க்கெட்ன்றதுனால நல்ல ரேட்டு போகுது. அதனால் இந்த ரகத்தை தேர்வு பண்ணியிருக்கிறோம். நல்ல ஈல்டும் வருது வச்சிங்களா இது. அதனால் விசாரித்து இந்த ரகத்தை போட்டுருக்கிறேன் நான். மற்றபடி இதன் களை 21ஆவது நாள் முதல்ல களை கொத்துறோம். இதுக்கு முன்னாடி பார்த்திங்கனாக்கா களை எடுத்து அப்புறமேல்ட்டு நல்லா மண் நல்லா காய விடணும். மண் நல்லா காய்ஞ்சதுனாக்கா நல்லா பூ எடுக்கும் வச்சிங்களா. உங்களுக்கு பூ எடுத்ததுனாக்கா நல்லா காய்ப்பு வரும். அது 2வது களையும் கொத்தி காய விட்டுட்டு தண்ணி பாய்ச்சிட்டு 3வது களைக்கு மண் அணைக்கணும். செடி மண் நல்லா மண்ணை கூட்டி அணைச்சிட்டு அந்த செடி மேலே மண் எடுத்து வச்சிங்கனாக்கா நல்லா செடி உயரம் போகாமல் செடி நல்லா படறதுன்னா நல்லா ஈல்டு வரும் உங்களுக்கு. இதுதான் வச்சிங்களா மணிலாவில் பொறுத்த வரைக்கும். 90 நாள் பயிர் இது. 90லேருந்து 110 நாள் அதிகபட்சம். 110 நாளில் ஈல்டு அறுவடைக்கு வந்துடும் உங்களுக்கு. மணிலாவிலே ஊடுபயிராக பச்சை பயிரும் போட்டிருக்கிறோம், உளுந்தும் போட்டிருக்கிறோம். பச்சை பயிர் பார்த்திங்கனாக்கா எப்படின்னு கேட்டிங்கனாக்கா விதை நேர்த்தி பண்ணி அது தக்காளி சாறு எடுத்து கிலோவுக்கு 50 கிராம் அளவுக்கு அந்த தக்காளி சாறை தெளித்து நல்லா நிழலில் உணர்த்தி விதைக்கிறோம். திண்டிவனம் வெரைட்டிலேருந்து அந்த இதுலேருந்து வாங்கினோம் நாங்கள் விதை. நல்லாவே இருக்குது அந்த சீடு. பச்சை பயிர் பார்த்திங்கனாக்கா இந்த நார்த் இந்தியாவில் வாண்டட் இருக்குது நல்லா. அதனால் மக்கள் விரும்பி வாங்குறாங்க. நல்லா வாண்டட் இருக்குது. அதனால் விலையும் நல்லா விலை போகுது. பூச்சி தாக்குதல் உளுந்தை விட கம்மியாக இருக்குது வச்சிங்களா. ஈல்டு நல்லா இருக்குது. இப்போ பார்த்திங்கனாக்கா மணிலா அறுவடை பண்ணுறதுக்கு முன்னாடிலாம்
ரொம்ப பிரச்சனைகளை சந்திச்சிருந்தாங்க விவசாயிங்க. இப்போ வந்து கோயம்புத்தூர்லேருந்து நிறையா மிஷினரிஸ்லாம் வந்து இப்போ வந்துருச்சு. விவசாயத்துறை மூலயமா அந்த மிஷினரிஸும் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் மூலியமாக தராங்க. இது கிட்டத்தட்ட ஒரு 10 லட்ச ரூபா வரைக்கும் மானியமும் இருக்குது. இந்த மிஷினரிஸ் வந்துருச்சுனாக்கா இப்போ வந்து நமக்கு வந்து அந்த அறுவடை பண்ணுற பிரச்சனை இல்லாமல் போயிடும். அறுவடை பண்ணதுக்கப்புறம் அதை வந்து வேல்யூ ஆட் பண்ணாக்கா, மதிப்பு கூட்டி விற்றாக்கா கூடுதல் லாபம் விவசாயிகள் நேரடி கிடைக்கும். எப்படின்னு கேட்டிங்கனாக்கா, இதை வந்து ஒரு இடைத்தரகர்கிட்ட கொடுக்காம நீங்களே அதை எண்ணெயாக மாற்றி உங்களுக்கு தெரிஞ்ச நண்பர்கள் உறவினர்களுக்கு மார்க்கெட் பண்ணும்போது சுத்தமான எண்ணெயும் கிடைக்கும். அதே மாதிரி வந்து கலப்படம் இல்லாமல் ஒரு நல்ல தரமான உணவும் கிடைக்கும், நல்ல மதிப்பும் கிடைக்கும், ரேட்டு நல்லா கிடைக்கும் வச்சுங்களேன். இது ஒரு பாயிண்ட்டுங்க. ரெண்டாவது வந்து பச்சைப்பயிரை வந்து ரெண்டாவது அறுவடை பண்ணுறதுக்கு இப்போது அதுக்கு முன்னாடி வந்து பிடுங்கிட்டு போயிட்டு இந்த காய வைப்பாங்க, அப்புறம் வந்து டிராக்டர் வச்சு அடிப்பாங்க, அப்புறம் தூத்துவாங்க. இப்போ அப்படி கிடையாது, மிஷினரி வந்துடுது. ஒரு பக்கம் சாகு பிடிச்சின்னா மூட்டையை வந்துடும், 2 பக்கம் இந்த பக்கம் பொட்டும் தனியாக வந்துடுங்க. அதே மாதிரி பச்சைப்பயிரும் இப்போ பிரச்சனை இல்லாமல் அந்த அறுவடை இயந்திரம் மூலிமா நம்ம சுலபமாக அறுவடை பண்ணிடலாம். நம்மளோட இயற்கை விவசாய அமைப்பு மூலிமா நாங்கள் வந்து நான் அதில் வந்து இணைச்செயலாளராக இருக்கிறேன். அதன் மூலிமா நாங்கள் வந்து ஒரு மார்க்கெட்டிங் ஆஃபீஸ் வச்சு அது மூலிமா ஒரு அலுவலர் நிர்மாணம் பண்ணி நாங்கள் அந்த பொருளெல்லாம் அதில் விற்கிறோம். அதுக்கு வந்து நல்ல வரவேற்பு இருக்குது. ஏன்னா கலப்படம் இல்லாத பொருள்ன்றதுனால மக்கள் விரும்பி வாங்குறாங்க. ரெண்டாவது ஆர்கானிக் இயற்கையான முறையில் விளையுதுன்றதுனால விரும்பி வாங்குறாங்க. அதில் நல்ல லாபமும் கிடைக்குது எங்களுக்கு. ரெண்டாவது ஈல்டுன்னு பார்த்தீங்கன்னாக்கா, மணிலாவில் வந்து நார்மலாக வந்து ஃபெர்டிலைசர் யூஸ் பண்ணுறதுனால ஒரு 25லேருந்து 30 மூட்டை தான் கிடைக்குதுங்க. ஆனால் நம்ம இயற்கையான முறையில் பண்ணும்போது 35லேருந்து 40 மூட்டை வரைக்கும் வருதுங்க ஈல்டு. நல்லா தரமாக டைமில் கரெக்டாக பண்ணும்போது எல்லாமே கிடைக்குது. பச்சைப்பயிர் உளுந்தும் பார்த்தீங்கன்னாக்கா 4லேருந்து 5 மூட்டை தான் கிடைக்குது ஏக்கருக்கு. அதுவே நீங்கள் இயற்கையான முறையில் பண்ணும்போது 8லேருந்து 10 மூட்டை வரைக்கும் வருதுங்க ஈல்டு. அதனால் முறையான முறையில் நம்ம வந்து அதுக்கு உர நிர்வாகம், தொழு உரம் அடித்து உழவு நல்லா ஓட்டி நல்லா பூச்சி இல்லாமல் நிர்வாகம் பண்ணும்போது நல்ல ஒரு மகசூல் கிடைக்குதுங்க. நாங்கள் புதுச்சேரி நம்மாழ்வார் இயற்கை உழவர்கள் சங்கம் மூலிமா எங்கள் தலைவர் வேணுகோபால் அவரோட ஆலோசனைப்படி தான் எல்லா வேலைகளும் செஞ்சுட்டு இருக்கிறோம். இதில் வந்து அறுவடை இயந்திரம், நெல் உரிக்கிற இயந்திரம் எல்லாத்தையுமே ஏற்பாடு பண்ணிகிட்டு இருக்கிறோம். ஒரு மண்டலத்துக்கும் ஒரு இயந்திரங்களை வந்து வழிகாட்டி இப்போ அவரோட வழிகாட்டுதல் படி ஏற்பாடு பண்ணி ஆர்டர் கொடுத்துருக்குறோம். வந்துடும். இளைஞர்கள் மேலே வந்து விவசாயத்துக்கு வந்தாங்கன்னு நல்லாயிருக்கும். எல்லா வழிகாட்டுதலுக்கும் எந்த நேரம் ஃபோன் பண்ணாலும் அவர் தகவல் சொல்கிறாரு. நேரடியாக வந்து இந்த நெல் ஜெயராமனோட இந்த இப்போ நெல் பாதுகாப்பு மையத்திலேருந்து விதைகள்லாம் வாங்கி தராரு, ஃப்ரீயாகவே வாங்கி தராரு. யாருன்னா வேணும்னு கேட்டாக்கா தலைவர் வேணுகோபால் அவரில் புதுச்சேரி நம்மாழ்வார் சங்கத்தின் மூலிமா அவர் அணுகுனீங்கனாக்கா உங்களுக்கு இயற்கையான பாரம்பரிய நெல் விதைகளை வாங்கி தராரு. இளைஞர்கள் வந்து விவசாயத்துக்கு வந்து விவசாயத்தை மீட்டு எடுக்கணும் எதிர்காலத்தில். நாங்களும் வந்து எதிர்காலத்தில் வந்து இன்னும் ஒரு 2 வருஷத்தில் ஒரு இலக்கு வச்சுருக்கிறோம். ஒரு குறிப்பிட்ட பகுதியிலேருந்து ஒரு குறிப்பிட்ட இளைஞர்களை தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு பயிற்சி கொடுத்து இன்னும் சீரிய முறையில் இந்த விவசாயத்தை மீட்டெடுக்கணுன்ற மாதிரியும் பாரம்பரிய ரகங்கள், பாரம்பரிய விதைகள், கீரை ரகங்கள், பழ ரகங்கள்லாம் மீட்டெடுக்கணும்னு சொல்லிட்டு ஒரு மிஷனோட செயல்பட்டு இருக்கிறோம். நானும் என்னோடய ஃபீல்டில் வந்து இன்னும் பழக்கண்ணுலாம் தென்னங்கன்றுலாம் வைக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு ஐடியாவில் வச்சுருக்கிறேன். இந்த எலுமிச்சை, இந்த மாதிரி மாதுளை, தென்னை, இந்த ரகங்கள்லாம் இயற்கையான முறையில் கொண்டு வந்து ஒரு சுகாதாரமான முறையில் விவசாயம் பண்ணி நல்லா ஒரு சிறப்பான ஒரு ஈல்டு எடுத்து இன்னும் நிறையா இளைஞர்களை ட்ரைனிங் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு ஆர்வத்தோடு இருக்கிறேன் நானும். நன்றி, வணக்கம்.